திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த 4 வருடத்தில் 1,00,000க்கும் மேற்பட்ட மின் மீட்டர்கள் பழுது காரணமாக மாற்றப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி, ஒட்டன்சத்திரம், வேடசந்தூர், ஆத்தூர், திண்டுக்கல், நிலக்கோட்டை, நத்தம் ஆகிய பகுதிகளில் 6.5 லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். குறிப்பாக 5 லட்சத்திற்கும் மேலான மின்சார இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த மின்சார இணைப்புகளில் உள்ள பழைய ரிங் மீட்டர்களை 2015ஆம் ஆண்டு முதல் டிஜிட்டல் மீட்டர்களாக மாற்றி பொருத்தும் பணியானது தற்போது வரை நடைபெற்று வருகிறது. சென்னையில் தியாகராய நகர் பகுதியில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தி சோதனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மதுரை சத்யசாய் நகர் பகுதியில் வசித்து வரும் சமூக ஆர்வலர் NG மோகன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் திண்டுக்கல் மின்சார வாரிய அலுவலகத்தில் இதுகுறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு அளிக்கப்பட்டுள்ள பதிலில், கடந்த 2021ஆம் ஆண்டு தொடங்கி 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 17 வரை 81,874 சிங்கிள் ஃபேஸ் இணைப்புகளுக்கான டிஜிட்டல் மின் மீட்டர்களும் 16,766 மும்முனை மின்சார இணைப்புகளுக்கான மின் மீட்டர்களும் பழுது காரணமாக மாற்றப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 4,487 சிங்கிள் ஃபேஸ் இணைப்புகளுக்கான டிஜிட்டல் மின் மீட்டர்களும் 272 த்ரீ ஃபேஸ் இணைப்புகளுக்கான டிஜிட்டல் மின் மீட்டர்களும் பழுது காரணமாக மாற்றப்பட உள்ளதும் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தெரியவந்துள்ளது. இந்த மின் மீட்டர்கள் கொள்முதல் பண்ணதில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. சரியாக ஆய்வு பண்ணாமல் வாங்கியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இதுவே டிஜிட்டல் மீட்டரே பழுதாக இருக்கும்போது சென்னை போன்ற பெருநகரங்களில் இப்போ ஸ்மார்ட் கருவி பொருத்தப்பட்டு சோதனை ஓட்டத்தில் இருக்குது. அப்படின்போது இனியாவது இந்த நடைமுறை சிக்கல்கள் நிகழாதவண்ணா ஏற்படுத்தின. ஏன்னா பார்த்தீங்கன்னா 1க்கு 2 செலவாகுது. மேலும் சிங்கிள் ஃபேஸ் இணைப்பை பெரும்பாலான நடுத்தர மக்களே பயன்படுத்தி வருகின்றனர். பழுது காரணமாக மிகவும் சிரமம் ஏற்பட்டு வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எங்களுக்கு என்ன கேள்வி எழுதுனா, மின் நுகர்வோர்னு சொல்லக்கூடிய கன்சியூமர் அவங்க தான் இந்த இணைப்புக்கான அந்த டிஜிட்டல் மீட்டருக்கான டெபாசிட் கொடுக்கணும். 1,00,000 மின் டிஜிட்டல் மீட்டர்னா ஏறக்குறைய ஒரு 3 வருஷம் மாற்றிருக்கிறாங்க. அதில் என்ன மின்வாரியத்திற்கு அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா, டிஜிட்டல் மீட்டருக்கு 1 வருஷம் கேரண்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, 3 வருஷமும் நடந்திருக்குன்னா 1,00,000 டிஜிட்டல் மீட்டர் 3 வருஷமாக மாற்றிருக்கிறாங்க. இன்னொன்று, அந்த டிஜிட்டல் மீட்டர் யார்கிட்ட கொள்முதல் பண்ணாங்க, யாருக்கு டெண்டர் விட்டாங்க, கவர்மெண்ட் யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுகுறித்து திண்டுக்கல் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் பிரபாகரனிடம் விளக்கம் கேட்டபோது, டிஜிட்டல் மின் மீட்டர்களுக்கு 1 வருடத்திற்கு கேரண்டி உள்ளதாக தெரிவித்தார். இதனால் மக்கள் மின் மீட்டர்கள் பழுது ஏற்பட்டால் உடனடியாக மின்வாரியமே அதனை மாற்றித் தருவதாக குறிப்பிட்டார். திண்டுக்கல்லை பொறுத்தவரையில் தற்போது வரை ஸ்மார்ட் மீட்டர்கள் குறித்து அரசு எந்தவொரு அறிவிப்பும் தெரிவிக்கவில்லை என்றும் பிரபாகரன் குறிப்பிட்டார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாகராஜனுடன் செய்தியாளர் காளிராஜன் தங்கையா.